கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளெல்லாம் உழைச்சிட்டு இளைப்பாற போகிறீங்க, படுக்க போகிறீங்க. நானும் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்துச்சு எனக்கு, அது சொல்லிடலான்ட்டு. ரூத் 3:18 இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் இளைப்பாற மாட்டான். இன்னைக்கு முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். நம்ம இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இளைப்பாற போகிறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நமக்கு ஒரு காரியம் வச்சுருக்கிறாருங்க, நமக்கு ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு, நம்மளை மனவாட்டியாய் மாற்றுகிற ஒரு நன்மை. அதை முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். உங்களுக்கு என்ன நன்மையை வச்சிருக்கிறாரோ அதை முடிக்கும் முன் அவர் இளைப்பாற மாட்டார். இளைப்பாறாமல் உழைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாக உங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே போங்க, நல்லா தூங்குங்க, காலையில் சீக்கிரம் எழும்புங்க, அப்பா பாதத்தில் அமர்ந்துட்டு லைவுக்கு வாங்க. கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அவர் நம்மோடு இருந்து நம்மை இளைப்பாற பண்ணி, அவர் இளைப்பாறாமல் வேலை செய்து நமக்காய் அற்புதங்களை செய்வார். ஆமென்.